இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ்ல ரிஸ்க் அதிகம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ETF மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ETF பெஸ்ட்டா மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டா? எகைன் சேஃப்டி வச்சு தான். ஹவுஸ் சேஃப். எனக்கு ரிஸ்க். ஓகே. இப்போ பார்ட் டைமா இருந்தா ETF பெட்டரா? பார்ட் டைமா இருந்தீங்கன்னா நீங்க ஸ்டாக்ஸ் கூட பண்ணலாம். பட் ப்ரொவைட் ஹவு மச் டைம்? எல்லாத்துக்குமே டைரக்ட் ஸ்டாக்ஸ், ETF, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே கலந்து வச்சுக்கலாமா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் போதுமா? இல்லை கலந்து வச்சுக்கலாம். பட் ப்ரொபோர்ஷனேட்டாக நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்கன்னு பொறுத்து. ஒருத்தர் காலையில் போயிட்டு அல்காரிதம் ட்ரேடிங்னு சொல்கிறோம். அல்காரிதம் ட்ரேடிங்னா அவங்க வந்து எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே சர்வர் போட்டு ட்ரேட் பண்ணுறோம். ஓகே. அண்ட் ஏஐ வந்து இப்போ ட்ரேட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ நீங்கள் வந்து கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு. ஸ்ரீ துர்கா TMT கம்பிகள். BBR Garden Signature Living T நகர் இப்போ திருவள்ளூருக்கு வந்தாச்சு. நியர் டி மார்ட் ஆன் நியூ பைபாஸ் ரோட், திருவள்ளூர் நகராட்சிக்குட்பட்டது. பிளாட் 20 லட்சம் முதல். கான்டாக்ட் 9955518814. நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானர் குமாரப்பன் அவர்கள் தான் ஜாயின் பண்ணிருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? சரி, இப்போ இருக்கிற நிறைய இன்வெஸ்டர்ஸ், மார்க்கெட்டுக்கு புதுசாக வர இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து முதல்ல ஸ்டாக் பக்கம் தான் போகிறாங்க. ஸோ இப்போ வந்து ஈஸியாக யங்ஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுமே இந்த ஸ்டாக்ஸ் தான். ஸோ ஸ்டாக் இன்வெஸ்டிங் பெஸ்ட்டா இல்லை ETF மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போகிறது பெஸ்ட்டா? இதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா சேஃப்டி வச்சு தான் நம்ம பார்க்கணும். சேஃப்டி ஆஃப் த கேபிட்டல். ஓகே. ஸோ சேஃப்டி ஆஃப் த கேபிட்டல் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் தான் சேஃபஸ்ட். ஏன்னா ஒரு ப்ரொஃபஷனல் மேனேஜர் உங்கள் பணத்தை வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. அவங்ககிட்ட பெரிய டீம் இருக்குது. ரிசர்ச் டீம்னு ஒன்று வச்சுருப்பாங்க, டீலர்ஸ் டீம்னு ஒன்று வச்சுருப்பாங்க. ப்ளஸ் அவங்களுக்கு வந்து கம்பெனிஸோட இன்ஃபர்மேஷன்லாம் முன்னாடியே தெரியும். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் போடுறது தான் சேஃபஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் யுவர் மணி. ஓகே. செகண்ட் சேஃபஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ETF. ஓகே. ETFல வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோ இல்லை பாம்பே ஸ்டாக் BSEO அவங்களே வந்து ஒரு அல்காரிதம் வச்சு ETF டிசைன் பண்ணி உள்ள போட்டுருவாங்க. ஸோ அதில் ஏதாவது ஒரு கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா கரெக்டாக 3 months or 6 months அந்த கம்பெனி ரிமூவ் பண்ணிட்டு வேற கம்பெனி ஆட் பண்ணிடும். ஸோ இப்போ ETF அதுக்கு அடுத்து உள்ள சேஃபஸ்ட் ஆப்ஷன். இப்போ ஹையஸ்ட் ரிஸ்க் வந்து ஸ்டாக்ஸ் தான். ஓகே. ஓகே. ஸோ ஸ்டாக்ஸ் வந்து இப்போ இங்கே இருக்க யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க. நீங்கள் ஸ்டாக்ஸ் பண்ணலாம். அதில் வந்து நீங்கள் யார் வேணா எதை வேணா வாங்கலாம். கிளிக் ஆஃப் பட்டன். அது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது. பட் என்னன்னா ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு நியூஸில் வந்து அவங்க ஸ்டாக்ஸை ஒன்று கீழே ஏற்றுவாங்க இல்லை மேலே இருக்குவாங்க. ஓகே. முன்னெல்லாம் வந்து எப்படின்னா ஒரு ஸ்டாக்கோட நெகட்டிவ் நியூஸ் வந்து மார்க்கெட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு 1 month ஆகும். நான் சொல்ற ஒரு 10 yearsக்கு முன்னாடி. ஓகே. ஸோ முதல்ல பாம்பேல தான் தெரியும் எல்லாருக்கும். பாம்பேல தெரியறதுக்கே ஒரு வாரம். நான் சொல்றது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி. பட் பாம்பேலேருந்து மற்ற ஸ்டேட்டுக்கெல்லாம் வர்றதுக்குள்ள அதுக்குள்ள காசு பண்ணி மக்கள்லாம் வெளியில போயிடும். ஓகே. பட் இப்பெல்லாம் மார்க்கெட்ல ஓப்பன் ஆகும்போதே கேப் டவுன்ல ஓப்பன் ஆகும். நெகட்டிவ் நியூஸ்க்கு 9:15க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது நேற்று இருந்த பிரைஸ் வந்து -10% ஓப்பன் ஆகும். ஓகே. நீங்க ட்ரெண்ட் எடுத்தீங்க. ட்ரெண்ட் நீங்க ஓப்பன் ஆகும்போதே -9% அப்படி போன ஷேர். ஓகே. ஸோ இது மாதிரி நெகட்டிவ் நியூஸ்லாம் வந்து 1 வருஷம் 2 வருஷம் க்ரோத்தை வந்து ஒரே ட்வீட்ல ஒரு பதிவில் வந்து கீழே இறக்கிடும். ஸோ ஒரு இண்டிவிஜுவல் இன்வெஸ்டர் இருக்க நீங்க உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன் எவ்வளவு முன்னாடி தெரியுதுங்கிறது அங்கே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, வாங்கிட்டு ஒரு 6 மாசம் கழிச்சு ஒரு 10,000 ரூபாய் ப்ராஃபிட் பண்ணிட்டு வித்துட்டு எல்லாம் வந்தலாம். நீங்க நினைக்கிறதுக்குள்ள என்ன ஆகும், 10,000 9,000 ரூபாய் போகும். 9,000 போயிட்டு அடுத்த ஒரு 2 நாள்ல வித்தலாம் நீங்க நினைப்பீங்க. பார்த்தா அவன் ஒரு கேப் டவுன் அடிச்சு -9,000 ரூபாய் ப்ராஃபிட் இருந்து 2,000 ரூபாய் 6 மாசம் ஹோல்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கோட வால்டாலிட்டி ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அல்காரிதம் ட்ரேடிங்னு சொல்றோம். அல்காரிதம் ட்ரேடிங்னா அவங்க வந்து எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே சர்வர் போட்டு ட்ரேட் பண்றோம். ஓகே. அண்ட் ஏஐ வந்து இப்போ ட்ரேட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணும். ஸோ நீங்க வந்து ஒரு ஷேரை வாங்கி விற்கிறதுக்குள்ள ஏஐ வந்து 100 தடவை வாங்கி வித்துரும். அப்படி நீங்க கம்ப்ளீட் பண்ண முடியுமா சொல்லுங்க? கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை வாங்கி அதில் ப்ராஃபிட் பண்ணுவேன்னு நினைக்கிறது வந்து ஷார்ட் டேர்ம்ல ரொம்ப ரொம்ப கஷ்டமா. லாங் டேர்மாக இருந்தால் தேர் இஸ் அ ப்ராபபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ். பட் ஸ்டாக்ஸை பற்றி உங்களுக்கு நான் என் தூக்கத்தில் எழுப்பி கேட்டாலும் தெரியணும். இல்லைன்னா அதில் வராதிங்க. அவ்வளோதான். ஏன்னா அந்த அளவுக்கு ரிஸ்க் ஆயிடுச்சு. HDFC பேங்க் இந்தியாவோட நம்பர் 1 ஸ்டாக். ஒருத்தர் வந்து பப்ளிக்காக ரிசைன் பண்ணி ஸ்டெண்ட் பண்ணாரு. ஸ்டாக் 1,100 ரூபாயிலேருந்து 750 ரூபாய்க்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஏறவே இல்லை. இப்போதான் லைட்டாக கொஞ்சம் ஏற ஆரம்பிச்சு. ஸோ போர்ட்ஃபோலியோ வந்து சில ஸ்டாக்ஸ்லாம் தொடர்ந்து -20% இருக்கும். அந்த நெகட்டிவ் ஒன்றால் எடுக்கணும், ஹேண்டில் பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணலாம். அப்புறம் உங்கள் கம்பெனி பற்றி தெரிஞ்சிருக்கணும். இது -20% இருந்தாலும் நாளைக்கு இது எனக்கு மல்டி பேக்கராக மாறுங்கிற இன்ஃபர்மேஷன் கையில் இருக்கணும். பட் அதுக்கு நீங்கள் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராக்டிகலி ஒர்க் பண்ணுறவங்க என்ன கேட்டால் மியூச்சுவல் ஃபண்ட் ETF இஸ் பெட்டர் தேன் ஸ்டாக்ஸ். ஓகே. இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஸ்டாக்ஸ்ல ரிஸ்க் அதிகம். இப்போ வந்து நெக்ஸ்ட் ETF மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா ETF பெஸ்ட்டா மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட்டா? எகைன் சேஃப்டி வச்சு தான். ஹவுஸ் சேஃப். எனக்கு ரிஸ்க்கும் எடுக்கணும்னா நீங்கள் ETFல போகலாம். நீங்கள் இல்லை எனக்கு சேஃப்டி தான் முக்கியம்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போகலாம். பட் ETF மியூச்சுவல் ஃபண்டுக்கு ரிட்டர்ன்ஸ்லாம் ஒன்றும் பெருசாக டிஃபரன்ஸ் கிடையாது. இன்ஃபேக்ட் சம்டைம்ஸ் நான் மியூச்சுவல் ஃபண்ட் வந்து பீட் பண்ணுவேன் ETF. சில சமயம் ETF மியூச்சுவல் ஃபண்டை பீட் பண்ணும். பட் இது ரெண்டு இப்படி இருக்கிறப்போ இட் இஸ் பெட்டர் டு பி வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஏன்னா சில சமயம் 50% அவன் பீட் பண்ணான், 50% இவன் பீட் பண்ணான். அப்படி இருக்கிறப்போ
இட் இஸ் பெட்டர் டு பி வித் தி ஃபண்ட் மேனேஜர். அதே மாதிரி இன்னொன்று வந்துட்டு இந்த ETF ஃபார் இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் எல்லாம் வந்து பயங்கரமாக ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இண்டெக்ஸ் ஃபண்ட்ஸ் தான் பெஸ்ட்டு, லோ காஸ்ட், அது இதுன்னெல்லாம் பயங்கரமாக சொல்லுவாங்க. லாஸ்ட் 2 years எடுத்து பாருங்க என்ன நடந்தது. ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் பீட் இன் த இண்டெக்ஸ். ஸோ அதனால வந்துட்டு இங்க எல்லா குரூப்பும் இருக்காங்க. ஷேர்ஸ் தான் பெஸ்ட்னு சொல்ற குரூப் இருக்காங்க, ETF தான் பெஸ்ட்னு சொல்ற ஒரு கேங் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் பெஸ்ட்னு சொல்றாங்க. நான் சொல்றது என்னன்னா உங்களோட சேஃப்டி ரியலிஸ்டிக்கா எல்லாரும் என்ன ரிட்டர்ன் கொடுக்குறாங்க அதை பார்த்து அந்த ரிட்டர்ன்ல யார் சேஃப் ஹையர் சேஃபோ நீங்க அங்க போகணும். நீங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஹஸ் பிகம் சோ அட்வான்ஸ்ட், இட் இஸ் பெட்டர் டு பி வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ். ஓகே, ஏன்னா ஒரு ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணா அவனால உடனே விற்க முடியும். ETF எல்லாம் விற்க முடியாது. ETF நீட் 6 months or 3 months. அப்போ அந்த 3 months வரைக்கும் அந்த ஸ்டாக் அண்டர் பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும், இண்டெக்ஸை ட்ராக் பண்ணும். ஸோ அதுதான் இங்கே ரொம்ப ரொம்ப ப்ராப்ளமான விஷயம். ஸோ இட் இஸ் பெட்டர் டு பி வித் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எங்கள்கிட்ட ஒர்க்கிங் பீப்புள். ஓகே, அப்போ பார்ட் டைமாக இருந்தால் ETF பெட்டரா? பார்ட் டைமாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஸ்டாக் கூட பண்ணலாம். பட் ப்ரொவைட் ஹவு மச் டைம். எல்லாத்துக்குமே நீங்கள் போடுற டைம் தான் கரெக்ட். ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா தட் வில் நாட் ஒர்க் வெல். கரெக்டாக ஹெல்த்தாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்க போறீங்கன்னா அந்த ஸ்டாக்கை பற்றி உங்களுக்கு எவ்வளோ தெரியும்? ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் உங்களை மாதிரி லட்சம் பேருக்கு தெரியும். ஸோ அந்த 1 lakh people are buying that stock. ஸோ அப்படி இருக்கப்போ நீங்கள் எப்படி how are you better than them? ஸோ நீங்கள் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த ப்ரைஸில் வாங்கணும், எந்த ப்ரைஸில் எக்ஸிட் பண்ணுறோம், இதை ஏன் வாங்கணும், நாளைக்கு ஒரு நெகட்டிவ் அடிச்சதுன்னா இதிலே உட்காரலாமா இல்லை ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த மாதிரி நிறைய இன்டெலிஜென்ஸ் ஸ்டாக்கை சுற்றி இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் பார்ட் டைம் இருக்கும்போது பண்ணலாம். ஏன்னா ஒரு டைம்ஸ் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். முன்ன மாதிரி கிடையாது. முன்னமெல்லாம் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு லேட் ஆகும். இப்பெல்லாம் வந்து இன்ஸ்டன்ட் எல்லாமே குட் ஆர் பேட். ஓகே, பட் இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் நம்ம கம்பேர் பண்ணும்போது ETF சீப்பராக தானே இருக்கு. ஸோ ஏன் ETF போகக்கூடாது? ETF மியூச்சுவல் ஃபண்டுமே இப்போ பெரிய மியூச்சுவல் ஃபண்ட்லாம் கிட்டத்தட்ட ETF ப்ரைஸிங் வந்துருச்சு மேடம். எப்படி பிரைசிங் ஃபிக்ஸ் பண்றாங்கன்னா AUM வச்சு தான். 5000 crores இருந்தா ஒரு சார்ஜ், 500 crores இருந்தா ஒரு சார்ஜ், 10,000 crores இருந்தா அதுக்கு வேற சார்ஜ். செபி அது மாதிரி அதெல்லாம் கிளீனா கிளாசிஃபை பண்ணிருக்காங்க செபி. ஓகே, அப் டு ஸ்லாப் மாதிரி வச்சிருக்காங்க. ஸோ அந்த ஸ்லாபை தாண்டும்போது ஆட்டோமேட்டிக்கா AMC வந்து சார்ஜஸை குறைச்சிட்டே வரும். ப்ளஸ் இது வந்து ஒரு நார்மல் இன்வெஸ்டருக்கு இதோட இம்பாக்ட்லாம் வந்து ஒரு 5% கூட இருக்காது. ஒர்க் அவுட் பண்ணி தான் இருக்கும். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே உங்க பணத்தை ஒருத்தர் ப்ரொஃபஷனலாக மேனேஜ் பண்றோம். தேர் ஆர் ஃபண்ட்ஸ் 15 வருஷமா 15% கொடுத்த ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு. அந்த மாதிரி ஃபண்ட்ஸ்லாம் நீங்க அங்க போட்டு அங்க உட்கார்ந்தவங்கலாம் நீங்க 15% பார்த்துட்டாங்க, ஒண்ணுமே பண்ணலாம். ஒரு எஃபர்ட்டுமே கிடையாது. ஜஸ்ட் மாசம் அந்த ஃபண்ட்ல போய் பணம் கட்டுறதோட முடிஞ்சு போச்சு. பின்னாடி ஒருத்தங்க அதை வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஃபண்ட் மேனேஜர்ஸ் மாறி இருக்காங்க. சில AMCஸ்லாம் வேற AMC டேக் ஓவரே பண்ணிருக்கு. என்ன பண்ணாலும் அந்த ஃபண்டை மெயின்டைன் பண்ணிருக்கு. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ETFல நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா ரிஸ்க் கேட்டகரி மாதிரி தான் நீங்க மேனால எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணும். மியூச்சுவல் ஃபண்ட் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்போ LICன்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் அதை வேற டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. பட் ஆஸ் a ஃபண்ட் இன்வெஸ்டரா உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. நான் எனக்கு பதிலாக அவர் வந்துட்டார், உங்க ஃபண்டை அவர் மேனேஜ் பண்றாரு, நான் போயிட்டேன் வெளியில, இப்போ அவங்க மேனேஜ் பண்றேன். ஸோ இது மாதிரி எல்லா சேஃப்டி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு. இது வந்து நான் ஒர்க்கிங் பீப்புள் சொல்றேன். ஃபுல் டைம் இதான் பண்ண போறீங்கன்னா நீங்க ஸ்டாக்ஸ் பண்ணலாம், ETF பண்ணலாம், என்ன வேணா பண்ணலாம். அப்போ போர்ட்ஃபோலியோல டைரக்ட் ஸ்டாக்ஸ், ETF, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இது எல்லாமே கலந்து வச்சுக்கலாமா இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் போதுமா? இல்ல கலந்து வச்சுக்கலாம். பட் ப்ரொபோர்ஷனேட்டா நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்கன்னு பொறுத்து. ஒருத்தர் காலையில போயிட்டு ஈவினிங் 8 மணிக்கு தான் ஆஃபீஸ்ல இருந்து வராருன்னா அவரோட மெஜாரிட்டி ஆஃப் த போர்ஷன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே, 80% ஒரு 85% மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கும். ஒரு 5% ஷேர், ஒரு 5% ETF. சும்மா அவரோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக அவர் போட்டு he can learn. So core portfolio should be with mutual funds. ஒர்க்கிங் பீப்புள். ஆனால் இப்போ நிறைய யங்ஸ்டர்ஸும் இன்வெஸ்டர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல வந்து ஸ்டாக்ஸில் ஈஸியாக பணக்காரனா இல்லைன்னா நீங்கள் ரிஸ்க் சொல்லும்போது எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்கோ அதே அளவுக்கு ரிட்டர்ன்ஸுமே வந்து ஸ்டாக்ஸில் வந்து கிடைக்குது. ஸோ இப்போ நிறைய பேர் அதை நோக்கி தான் போகிறாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்லை, அதில் போனால் தப்பு இல்லை. பட் அந்த கம்பெனி பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். சரி, நீங்கள் எப்படி இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் பண்ண போறீங்கன்னா ஒரு கண்ட்ரிக்கு போக போறீங்கன்னா அந்த கண்ட்ரியில் என்னென்னலாம் பார்க்கணும்னு எவ்வளோ எல்லாம் பார்த்து தான் அந்த ஊருக்கு போறீங்க. அதே மாதிரி தான் ஒரு கம்பெனி உங்கள் சொந்த காசு போட்டு வாங்குறீங்க. விச் மீன்ஸ் அந்த கம்பெனியில் நீங்களும் ஒரு ஷேர் ஹோல்டர். இந்த கம்பெனியில் நான் சும்மா வந்துட்டு போகிறேன், இதில் எனக்கு ஒரு ஷேர் இருக்கு அப்படிங்கிறப்போ இந்த கம்பெனி பற்றி நல்லா நான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ராவல் பண்ணீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஓகே, ஸோ ஒரு பேட் நியூஸ் வரப்போகுதுன்னா அது முன்னாடியே தெரியணும். ஆனால் இங்கே நிறைய சமயம் என்ன ஆயிருது தெரியவே தெரியாது. திடீர்னு காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் வரும், அன்னைக்கே 10% இறங்கிடும். ஸோ இப்போ 2 வருஷமா வந்த ரிட்டர்னை 2 நாளில் காலி பண்ணிடும். இங்கே அதுதான் ப்ராப்ளம். ஸோ இப்போ நீங்கள் 10 ஸ்டாக் வச்சிருக்கீங்க, 3 ஸ்டாக் இது மாதிரி நெகட்டிவ் நியூஸ் அடிச்சான்னு வச்சுங்க. அப்போ என்ன இந்த 3 ஸ்டாக்ல வந்த லாஸ் 7 ஸ்டாக்ல வந்த ப்ராஃபிட்டை நல்லிஃபை பண்ணிடும், 0 ஆக்கி விட்டுரும். ஸோ இங்கே அதுதான் ப்ராப்ளம். ஒரு ஸ்டாக் வாங்கி வச்சுட்டு அந்த ஸ்டாக்ல டிராவல் பண்றது, இல்ல 25 ஸ்டாக் வாங்கி வச்சிருக்கீங்கன்னா அப்போ நீங்க 25 ஸ்டாக்கே மெயின்டைன் பண்ணணும். இது வந்து 25 பேரை வேலைக்கு வச்சிருக்க மாதிரி. இப்போ எல்லாரும் மெயின்டைன் பண்ணணும். நீங்க அவங்க பாடு என்ன வேணா பண்ணிக்கிட்டு நீங்க இருக்க முடியாது. அது மாதிரி தான். ETF மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி நிறைய விஷயங்களை சொன்னீங்க, ரொம்பவே நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.